காவல்துறை தடுத்து நிறுத்தித்தான் ஆகணும். ஏன்னா இந்த ஒரு இதை ஒரு காரணமாக இதை இப்போ நேபாள், பங்களாதேஷ் அது மாதிரியான சமாச்சாரம் கிடையாது. இதெல்லாம் காவல்துறை கரெக்டா தடுத்து நிறுத்துறது அவங்களுடைய கடமை. நல்ல வேலை அதை தடுத்து நிறுத்ததேன்னு சொன்னா விஜய் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு இருந்தா என்ன ஆயிருக்கும்? டிஎம்கே கவர்மெண்ட் டிஸ்மிஸ் ஆயிருக்கும். அதனாலதான் அவங்க பண்ணிருக்காங்க. அது கரெக்ட் தான். ஆனா இந்த 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 ஒரு காழ்ப்பு, இந்த ஒரு கோபம் அப்படிங்கிறது வெளிப்படும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்தோம். அந்த ஒரு காரணத்தினால்தான் விஜய் அன்னைக்கு பாருங்க, சாயங்காலம் 7:30 7:40க்கு அப்புறமா வண்டி முன்னால போக மாட்டேங்கிறது, பின்னாலையும் போக முடியல, ஸ்டக் ஆகி போச்சு. முன்னால பைலட் வேன் நிக்குது, பைலட் வேன் போறதுக்கு கூட இடம் இல்லை. அதுக்குள்ள இந்த ஆம்புலன்ஸ் வந்தது. ஆம்புலன்ஸ் வந்த உடனே ஆம்புலன்ஸுக்கு வழி கொடுக்கறதுக்காக தடியடி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. விஜயை பாதுகாப்பா எஸ்கேப் பண்ணி வெளியில அனுப்பணும் அப்படிங்கிறதுல அதுக்கப்புறமா தான் காவல்துறையினர் ஈடுபட்டாங்க. அதுக்கப்புறமா ஒரு வழியா கொஞ்சம் பாதை சரி பண்ணி மக்களை விலக்கி பாதை ஏற்படுத்தி இவங்க வெளியில போயிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, விஜய் ஏன் ஓடி போனாரு அப்படின்னாங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு, விஜய் ஓடி போகல. விஜய்க்கு வேற வழியே கிடையாது. விஜய் அதே கண்டிஷன்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தார் சொன்னா இந்த என்டையர் கும்பலும் திருப்பியும் ஹாஸ்பிட்டல்ல போயிருக்கும். அங்க இன்னும் மிகப்பெரிய கலவரம் நடந்திருக்கும், ஒரு கன்ஃபியூஷன் ஆயிட்டு இருக்கும், கயாஸ் ஆயிட்டு இருக்கும். அதனால விஜய் அந்த சமயத்துல ஹாஸ்பிட்டல் போகாம இருந்து நல்ல சமாச்சாரம் தான்.